நம்மளுடைய ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபியை பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இதை செய்கிறதுமே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஏலக்காவை வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இது கூடவே இனிப்புக்காக ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், மீடியமாக சேர்த்து கொஞ்சம் திக்கான பாலாகவே எடுத்துக்கோங்க. நான் முதல் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு சைடு ஒரு பிளேட்டில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஒரு 4 பத்து தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கையில் நல்லா பிசைஞ்ச மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. விரல்லையே நல்லா அழுத்தின மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அழுத்தி பார்த்தா இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் கலந்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நிறைய சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லத்தில் தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதை கலந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்திற்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி அதிகமாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கையில் நல்லா மடித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக கிடைச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் சென்டரில் ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்ற மாதிரியும் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா இதை உருண்டை பண்ணி ஹோல்ஸ் போடும் போதே பிசு பிசுன்னு வரும். அதிலே நம்ம கன்சிஸ்டன்சி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தை நான் ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு பிளேட் மட்டும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டிங்கனாலே வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ப்ரெசன்டேஷனை பண்ணிடலாம். இதில் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த அந்த ராகி பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலை இதுக்கு மேலவே சேர்த்துக்கோங்க. இந்த ராகி பால்ஸும் தேங்காய் பாலோடைய ஊற வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்மளுடைய ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது தான் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.